ஒரு தாயாடு குட்டி ரெண்டு குட்டியா இருக்கு. குட்டி கிடா குட்டியா பொட்டை குட்டியா? ரெண்டு கிடா குட்டினே. ரெண்டுமே கிடா குட்டி தான். முத என்ன விலை சொன்னாங்க? நம்ம என்ன விலைக்கு வாங்கி? 27 ரூபா சொன்னாங்கண்ணே. சரிங்க. 18 கேட்டோம். 18க்கு கேட்டிருக்கு. 23 முடிஞ்சுங்கண்ணே. வாங்கின விலையே? ஆமா 23,000. ஆமாண்ணே. சூப்பரா வாங்கிருக்கீங்க. இன்னைக்கு சந்தையில நம்பர் 1 குவாலிட்டின்னு நினைக்கிறேன். பல்லு இளம்பல்லாம் எப்படி? பல்லு 4 பல்லு. எத்தனை வருஷம் நம்ம கையில வச்சிருக்கோம்? இன்னும் 7-8 வச்சுக்கலாம். 7-8 வருஷம் நிக்கும். நல்ல ஒரு கலரு சைஸ் பார்க்கவே ஒரு அழகு. இன்னைக்கு சந்தையில வந்ததுல இதான் நம்பர் 1 அழகு. ஒரு புளியம்போரு, ஒரு வெள்ளைப்போரு, தாயாடு வெள்ளைப்போரு. ஆமாண்ணே. இது வந்து பாத்தீங்கன்னா போய் தடுப்பூசி பூச்சி மருந்து அந்த மாதிரி எதுவும் கொடுக்கணுமா? ஆமாண்ணே போடணும். கொடுக்கணும். உறுதியா கொடுக்கணும். இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி தம்பி? கூட கொஞ்சம் கிராக்கி தான், கொஞ்சம் அதிகம் தான். சரியா சரி. ஆனா நல்ல ஒரு ஆடு. இந்த மாதிரி ஆடுதான் ஒரு வீட்டுக்கு விவசாயிக்கு தேவை. சரியா சரி. ரொம்ப நன்றி. குட்டி மாதிரி தருது. ஆமா. எத்தனை மாசம் குட்டிகளா இருக்கும்? ஒவ்வொரு குட்டி என்னென்ன விலை வந்துச்சு? ஒரு குட்டி 8 ரூபா கரையும். 4000 ரூபாவா? 8 ரூபா கரையும். ஒரு 8,000 ரூபா கொஞ்சம் ஜாஸ்தி இல்லையா? ஆமா ஜாஸ்தி தான். சரிங்க. இதை வாங்கி எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? இது ஒரு 4-5 மாசம் 6 மாசம் 7 மாசம் கிட்ட வளர்க்கணும். சரிங்க. நாலுமே இப்ப கிடா குட்டி தான். ஒரு செம்போர், ஒரு கரும்போர் புளியம்போரா வாங்கிட்டீங்க. ஆமா. குட்டிகள் எல்லாமே ரொம்பவே தரமா இருக்கு. குட்டிகள் வந்து பால்குடி மறந்த குட்டி. பால்குடி மறந்த குட்டி. பால் கொடுக்க வேண்டாம். இற கடிக்கும். அது 8,000 ரூபா வந்து. 8,000 ரூபா. இதை நம்ம வாங்கி ஒரு 4 மாசம் வளர்க்கையில நம்மளுக்கு என்ன லாபம் கிடைக்கும்? இது என்ன லாபம்னா, இந்த வீட்டுல தண்ணி அதுல அம்பா போகுது இல்ல, அதாவது எனக்கு சும்மா இருக்க நேரம் ஆட்டுக்கெல்லாம் நேரம் போட்டுருக்கு அப்படின்னு வாங்கிடும். சரி சரி. வேற ஏதோ ஆடு வச்சிருக்கீங்களா? வேற ஆடு வச்சிருக்கீங்களா? வேற ஆடு இல்ல, இது மட்டும் தான். இது மட்டும் தான். சரி. கிடா குட்டியா வாங்கிட்டீங்க? பொட்டை குட்டி வாங்கி? ஆமா, சும்மா லாஜிட்டல் நேரம் போக்கு லாஜிட்டல் இதான் கரெக்ட் வாங்கி. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. சூப்பர். சுத்தகருப்பு என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு நம்ம வாங்கிருக்கோம்? 14 சொன்னாங்க. 16 சொன்ன குட்டியே 12,000 ரூபாய்க்கு. இந்த குட்டியோட விலை வந்து இப்ப 12,000 ரூபா. நல்ல சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு கோவிலுக்கா வளர்ப்புக்கா? அப்படின்னாங்க கோயிலுக்காக 12,000 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கீங்க. நல்ல ஒரு ஒரு வருஷம் கழிச்சு கோயிலுக்கு கொண்டு போவீங்க. அது வரைக்கும் வளர்ப்பீங்க. நல்ல சூப்பரா இருக்குண்ணே. சூப்பரா இருக்கு. நல்ல ஷைனிங்கா இருக்கு. சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்க. சூப்பர். பொட்டை குட்டி. இது என்ன விலை கொடுத்து வாங்கிருக்கீங்க? இது 2,000 ரூபா கொடுத்து வாங்கிருக்கோம். சரிங்க. இப்போ வந்து பால் கொடுத்து வளர்க்கணுமே, எவ்வளவு நாள் பால் கொடுக்க வேண்டியிருக்கும்? எவ்வளவு நாள் பால் கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த குட்டிக்கு? இது எப்படியும் 2 மாசம் பால் கொடுக்க வேண்டிய. 2 மாசம் பால் கொடுத்தாலும் குட்டி உண்டாகும். நல்லா. ஆனா எட்டியாப்புறம் பொட்டு குட்டி. முதல்ல என்ன விலை சொன்னாங்க? எவ்வளவு குறைச்சிங்க? அது முதல்ல 4 ரூபா சொன்னாங்க. சரிங்க. ஆமா. அதுல இருந்து 2,000 ரூபாய் கம்மி பண்ணி வாங்கிட்டீங்களா? 2,000 ரூபாய் கம்மி பண்ணிருக்கீங்களா? பரவாயில்ல. 2,000 ரூபாய் இந்த குட்டியோட ரேட் இன்னைக்கு பரவாயில்லையாண்ணே? என்னன்னா 2,000 ரூபாய் இந்த குட்டிக்கு விலை பரவாயில்லையா இன்னைக்கு? பரவாயில்ல. சரி. ரொம்ப நன்றிங்க. சூப்பர். ஆமா செனதான். எத்தனை மாசம் சென உண்டுக்கா? எத்தனை மாசம் தெரியலையா? ஆனா சென உண்டு. சென உண்டு தான் இருக்கா. எங்க வீட்டுக்காரர் தான் வாங்கினாங்க, எனக்கு யாரும் தெரியாது. சரிங்க. எத்தனை ஆடு வாங்கிருக்கீங்க? இந்த ஒரே ஒரு ஆடு தான் வாங்கி. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு இருக்கு. சூப்பரா இருக்கு. பார்க்க அழகா இருக்கு. ஒரு வெள்ளைப்போற ஆடு. ஆடு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பல்லு பாத்தீங்கன்னா வாப்பாக்கலையா? பல்லுலாம் நல்லா தான் இருக்கு. பல்ல நல்லா தான் இருக்கு. மேய்ச்சல் விட்டு வளர்ப்பீங்களா? கையை வச்சு வளர்ப்பீங்களா? கையை தான் வளர்க்க போறோம். எத்தனை ஆடு வளர்க்குறீங்க? இந்த ஒரு ஆடு தான் இப்பதான் வாங்கிட்டே போறோம். இந்த ஒண்ணுதான் முத வாங்கிருக்கீங்க. இப்பதான் முத வாங்கி இப்பதான் வளர்க்கவே போறோம். சரிங்க. மகாலட்சுமி வீட்டுல வந்து பெருகட்டும், 100 குட்டி ஆகட்டும். அதாவது வந்து இன்னைக்கு சந்தை நிலவரம் வந்து எப்படி இருக்கு? நல்லா கூடுவான்னு நினைக்கிறீங்களா, குறைவான்னு நினைக்கிறீங்களா? நம்ம சந்தைக்கே வந்தது இல்ல, இன்னைக்கு தான் வந்திருக்கோம். எங்க வீட்டுக்காரர் வியாபாரத்துக்கு வருவாங்க. நான் ஒரு நாள் வந்தது கிடையாது. வந்திருக்கீங்க. ரொம்ப உண்மையவே பேசுறீங்க. பரவாயில்ல. போய் சொல்லி என்ன கிடைக்க போகுது? உண்மையை பேசி. எங்க மாமனாரு ஆட்டையாவரம் தான், எங்க வீட்டுக்காரர் ஆட்டையாவரம் தான். நான் சந்தைக்கே வந்ததே கிடையாது. சரிங்க. இப்பதான் வந்திருக்கோம். சூப்பர். ரொம்ப நன்றிங்க. நமக்கு எந்த ஊருங்கக்கா? ஆடு நல்ல ஒரு நெட்டு, நல்ல ஒரு உயரமா இருக்கு. மடுக்கட்டு சூப்பராவே இருக்கு. ஆடு வந்து 2 குட்டி போடுமா 3 குட்டி போடுமா? எப்படி 3 குட்டி போடும். 2 குட்டி 3 குட்டி உறுதியா போட்டோம். எப்படின்னு சொல்ல முடியாது. ஆடு நல்ல செனை ஆயிருச்சு. என்ன விலை சொன்னாங்க? நம்ம என்ன விலைக்கு வாங்கியிருக்கோம் இதை? அவங்க 22 ரூபா சொன்னாங்க. 18 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. 18,000 ரூபாங்க. ரேட்டிங்கே பரவாயில்ல. நல்லா அனுசரிச்சு வாங்கிட்டீங்க. பல்லு உண்டா? பல்லாம் இருக்கு. பல்லாம் இருக்கு. நீ எத்தனை வருஷம் நம்ம கையில வச்சுக்கலாம் இதை? இது ஒரு 2 ஈத்து வச்சிருக்கலாம். அதாவது இந்த கலரை எதிர்பார்க்காம வாங்கியிருக்கீங்க. அதனால வந்து இந்த ஆடு வந்து அமைஞ்சிருக்கு. நல்ல கிடாயில போட்டோம்னா சூப்பரா குட்டியா இருக்கும். நல்ல ஒரு சூப்பர் ஆடு. பார்க்கவே நல்ல ஒரு ஜெய்ஜாண்டிக் லுக்கா இருக்கு. சூப்பர். இன்னைக்கு சந்தை நிலவரம் பரவாயில்ல. ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் பொட்டு குட்டி பல்லு எப்படின்னு இருக்கு? 2 பல்லு தான் ஆகுது. ஆட்டுக்காக கொண்டு போறீங்க? இல்ல கோயிலுக்காக. சூப்பர். நல்ல ஒரு அழகா இருக்கு. இன்னைக்கு சந்தையில ஒரு லக்கான எட்டியாபுரம் வந்திருக்கு. இல்ல இவ்வளவு பெரிய கடை வராதானே? ஆமா. இது வந்து என்ன ரேட்டு சொன்னாங்க? என்ன ரேட்டுக்கு வாங்கிருக்கோம்? 23 ரூபா சொன்னாங்க. 19 ரூபா வாங்கிருக்கோம். 23 வந்து 19 குறைச்சிருக்கிறீங்க. சரிங்க. நல்ல ஒரு முகலட்சணம், நல்ல ஒரு சைஸ், கை வளர்ப்பு குட்டி போல. ஆமா. நல்ல ஒரு அழகா அமர்ந்து நிக்க கோவிலுக்கு ஏத்த குட்டி தான். ஏன்னா இப்போ வந்து இது வந்து என்னைக்கு கோயிலுக்கு கொண்டு போவீங்க? என்ன மதிப்பு வரும்? 8ஆம் தேதி கொண்டு போவோம்.
சரிங்க, என்ன மதிப்பு வரும்? இது ஒரு 25 ரூபா கிட்ட வரும். ஆனா பக்ரீத் முடிஞ்சோடனே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அவ்வளவு. சரிங்க. பக்கெட் முடிஞ்சனால ரேட் இப்போ குறைஞ்சி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சூப்பர். எந்த ஊர் கொண்டு போறீங்க? இங்க புதியமுத்தூர் அணிதிருலா. ஓகே. இருக்குடா, ஒரு புளியம்பூர் கிடா ரெண்டும் சேர்த்து என்ன விலைன்னு வந்துச்சு? 30,000 ரூபா. ஒரு கிடா 15,000 ரூபா. அப்பனா காய் அடிச்ச குட்டியா காய் அடிக்காத? காய் அடிச்ச குட்டி. சரிங்க. சூப்பர். நல்ல ஒரு அழகா இருக்கு, நல்ல ஒரு கலரு. கோவிலுக்கான நம்ம ஊர் கோயிலுக்கு தானா? சரிங்க. சூப்பர். நல்ல ஒரு அழகு, சரியான அழகுண்ணே. ரெண்டுமே சேர்த்து சூப்பரா இருக்கு. இன்னைக்கு சந்தையிலே அண்ணன் தம்பியா ரெண்டும்? ஆமா, ஒரு தாய் பிள்ளைகள் தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன விலை கேட்டீங்க, என்ன விலைக்கு நம்ம அனுசரிச்சு முடிச்சோம்? 35 ரூபா சொன்னாங்க. சரிங்க. 35 வந்து 30க்கு முடிச்சிட்டீங்களா? பரவாயில்ல. நல்ல ஒரு கலரு, நல்ல ஒரு நெட்டு உயரத்துல உள்ள குட்டியை பார்த்து ரேட்டும் கொஞ்சம் பரவாயில்லாம முடிச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடு வாங்கிட்டு போறீங்க. இன்னும் 2 வாரம் கோயில் கொடைக்கு இருக்குங்கிறாங்க. 2 வாரம் என்ன மாதிரி தீவனம் வைப்பீங்க? மேய்ச்சலா இல்ல எப்படிங்க? வீட்லயே கட்டி போட்டாலும் போதும். சரிங்க. நல்ல ஒரு பொருத்தமான கடை தான். நல்லா அமைதியா தான் நிக்குது. என்னன்னா கோவிலுக்கு ஏத்த குட்டி. சரி, ரொம்ப நன்றிங்க. சூப்பர். சொன்னாங்க என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கோம்? அவங்க 19 ரூபா சொன்னாங்க. சரிங்க. 17,500 வாங்கியிருக்கு. 17,500. இன்னைக்கு ரேட் கூட நினைக்கிறீங்களா குறைவுன்னு நினைக்கிறீங்களா? புரியல. ரேட் கூட நினைக்கிறீங்களா குறைவுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, போதுமான ரேட்டு தான். ஒரு 500 ரூபா கூட ஆகும். சரிங்க. நல்ல ஒரு ஆடு, முகலட்சணம். ஆடு எத்தனை மாசம் செனை உண்டு இந்த ஆடு? 3 மாசம். 3 மாசம் உறுதியா செனை உண்டு. ஆமா. எப்பனாலும் ஆடு இன்னும் ஒரு 1 மாசம் 1.5 மாசத்துல ஈனியும் நல்ல ஒரு மறு போட்டு இன்னும் மறு இறங்குமா? எப்படி? ஆமா, இன்னும் இறங்கும். இன்னும் இறங்கும். இது 2 குட்டி போடுமா இல்ல 3 குட்டி போடுமா? 2 குட்டி தானே? 2 தான். 2 கேரண்டியா போட்டுரும். கேரண்டி 2 தான். இது இன்னும் நம்ம எத்தனை வருஷம் நம்ம கையில வச்சுக்கலாம்? இது இன்னும் ஒரு 2-3 இதுக்கு வச்சுக்கலாம். 3 ஈத்து உறுதியா வச்சுக்கலாம். சரிங்க. நல்ல ஒரு நெட்டு உயரமான ஆடு. அதாவது எல்லாரும் இந்த புளியம்போர், செம்போர், வெள்ளைப்போரை விரும்புவாங்க. நீங்க ஃபுல்லா செவலையில உள்ள ஆட்டை வாங்கிட்டீங்களா? எப்படி? இது கலர் நல்லா இருந்துச்சு, பார்க்க கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு. இது கிடாயில போட்டா நல்லா வந்துரும். கிடாய் மாத்தினா கரெக்டா குட்டி நல்ல கிடாயில போட்டோம்னா ஆடு சூப்பரா வரும். சரிங்க. ரொம்ப நன்றிங்க. என்ன அக்கா 2 சேர்ந்து ஆடுவாங்க வந்திருக்கீங்க கோயிலுக்கானே? கோயிலுக்கு தான். சரிங்க. இது வந்து என்ன விலை சொன்னாங்க, நம்ம என்ன விலைக்கு வாங்கியிருக்க? இதான் 15 ரூபா சொன்னாங்க. சரிங்க. 12 ரூபாய்க்கு கேட்டோம். 13,500 முடிச்சிருக்கு. சரிங்க. இது வந்து இன்னைக்கு ரேட் எப்படி இருக்கு? இன்னைக்கு சந்தை நிலவரம் பார்த்தா எப்படி இருக்கு? இன்னைக்கு ரேட்டு நமக்கு ஒன்றும் தெரியாது, வித்தியாசம். இன்னைக்கு அதிகம் தான். அக்கா இது காய் அடிச்சதா காய் அடிக்காது? காய் அடிக்காத குட்டி தான். சூப்பரா இருக்கு. பார்க்க ஒரு அழகு, நல்ல ஒரு நெட்டு, நல்ல ஒரு உயரம் இருக்கு. செவலப்போர் என்னக்கா? அதாவது செம்போரை தாண்டி ஒரு செவலப்போர் குட்டி. நல்ல ஒரு முகலட்சணமான குட்டி. ரேரான கலர் இது. இந்த குட்டி வந்து வந்து நம்ம ரேட்டு கேட்கையில வந்து இது இப்போ சந்தை நிலவரம் கூடவா தருதா குறைவா தருதா? 500 ரூபா எக்ஸ்ட்ரா தான் கூட தான் வாங்கியிருக்கு. 500 ரூபா எக்ஸ்ட்ரா தான் கோவிலுக்குங்கிறதுனால பிரியப்பட்டு வாங்கியாச்சு. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. சூப்பர். நீ எத்தனை நாள் வளர்க்கறது உண்டு இதை? 2 வாரம் வீட்டுல வச்சு வளர்ப்பீங்க. சரிங்க. சூப்பர். சரிங்கக்கா. சொன்னாங்க என்ன விலைக்கு நம்ம வாங்கியிருக்கோம்? 35 ரூபா சொல்லிருக்காங்க. 29 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. 35 சொன்னதை 29,000க்கு வாங்கியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்காக வாங்கியிருக்கீங்க. காய் அடிச்ச குட்டியா காய் அடிக்காத குட்டியா? அடிக்கல. காய் அடிக்காத குட்டி தான். நல்ல தரமான குட்டி தானே? சைஸ் நல்ல ஒரு நெட்டு, நல்ல ஒரு உயரம், அழகு சூப்பரா இருக்கு. அதாவது கோயிலே நல்ல ஒரு ஜெய்ஜாண்டிக்கான குட்டி ஆகும். எத்தனை பல்லு பாத்தீங்களா? தெரியல, பல்லு வர நமக்கு தெரியாது. பல்லு 6 பல்லு இல்ல. சரிங்க. சூப்பர். நல்ல ஒரு அழகு. சொல்லிட்டு இருக்கீங்க. 19 ரூபா சொன்னோமா? 19,000 ரூபா சொல்றீங்க. என்ன விலைனா ஃபைனலா கொடுக்கலாம்? 16க்கு கேள்வி இருக்கு. சரிங்க. 17 கொடுக்கணும். அவ்வளோ 17,000 கொடுக்கலாம். சூப்பர். நல்ல ஒரு அழகா இருக்கு. பல் போட்டுச்சா? பல் போடல. பல் போடலமா? பல் போடல. பல் போடல. குட்டி தான். சரிங்க. கொம்பு உரியாச்சு. ஆமா. இனி எத்தனை வருஷம் நம்ம கையில வச்சு வளர்த்துக்கலாம்? என்னமா இது நம்ம கையில எத்தனை வருஷம் வச்சு வளர்த்துக்கலாம்? இதை எத்தனை 6 வேலை போட தண்ணி வச்சுக்கலாம். ஆட்டுக்கும் வச்சுக்கலாம். நல்ல ஒரிஜினல் பொட்டு. இது பொட்டு நல்ல ஒரு முகலட்சணம், சைஸ், நெட்டு, உயரம் எல்லாமே இருக்கு. நம்ம கை வளர்ப்பு வளர்த்த குட்டி தானா? கை வளர்ப்பு வளர்த்த குட்டி. ஆமா. சரிங்க. ஃபைனல் என்ன கொடுப்பீங்க? 17 கொடுத்துருவோமா? அது குறைஞ்சு கிடையாது. ஆமா. அது குறைஞ்சு கொடுத்தா கட்டாது. சரிங்க. நீ சந்திரன் பிள்ளைங்க கூட வரங்க சுமார் தான். இன்னைக்கு ரொம்ப சுமார் தான். ஆமா. நிலவரமே ரொம்ப மோசம். சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. சூப்பர். சரிம்மா. எத்தனை மாசம் செலவு உண்டு? 1 மாசம் 5 மாசம். 1 மாசத்துல ஆடு நீங்க சந்தை நிலவரம் எப்படின்னு இருக்கு? சந்தை நிலவரம் கொஞ்சம் அதிகம் தான். ஆடு கொஞ்சம் ரேட் அதிகமா தான் இருக்கு. சரிங்க. 1 தான் வாங்கிருக்கீங்களா? 2 3 வாங்கிருக்கீங்க? 3 வாங்கிருக்கோம். சரிங்க. சூப்பர். இருக்கு. 6 குட்டி. எல்லாமே கிடா குட்டியா பொட்டை குட்டி? 1 கிடா குட்டி, 5 கொட்டை குட்டி. சரிங்க. என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன விலை கொடுக்கலாம்? நான் 5.25 ரூபா சொல்றேன். சரிங்க. 5 ரூபா கொடுக்கலாம். எல்லாம் குட்டி எல்லாம் நல்லா தரமாவே இருக்கு. பூச்சி மருந்து தடுப்பூசிலாம் போட்ட குட்டி தானா? எல்லாம் போட்ட குட்டி. எல்லாம் போட்ட குட்டி தான். குட்டி வந்து இன்னும் எத்தனை மாசம் வளர்த்தா நல்ல ஒரு லாபங்கிறது இந்த குட்டிகளில் கிடைக்கும்? இது ஒரு 6 மாசம் வளர்க்கணும். 6 மாசம் உறுதியா வளர்த்தா நல்ல லாபம் தரும். இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படிங்கறது எப்படி? சந்தை நிலவரம் மோசம் தான். சரிங்க. வீட்டுல நீங்க வேற ஏதாவது ஆடு வளர்க்குறீங்களா இல்ல வாங்கி கொண்டு வந்து விற்பனை பண்றதா? அந்த கொண்டு
ஆனா இன்னைக்கு மொத்தம் எத்தனை ஆடு கொண்டு வந்துருக்கோண்ணே? மொத்தம் வந்து 4 ஆடு தம்பி, 5 ஆடு இருக்கு. சரிங்க, எத்தனை இது விற்பனை ஆயிருக்கு? இப்ப 2 ஆயிருக்கு. ரெண்டு செட்டு விற்பனை ஆயிருக்கு. செட்டு விற்பனை. ஒவ்வொரு செட்டு என்னென்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? ஆடு செட்டு குட்டியோட 18 ரூபா. ஆடு குட்டியோட சேர்த்து. ஆமா, அந்த செட்டு அது மட்டும் தனி. அது மட்டும் தனி. அது சரிங்க மட்டும் சரிங்க. 30,000 ரூபா. அது எத்தனை குட்டியோட இருக்கு? அது 2 இந்த இருக்கு. ஒரு ரெண்டு குட்டியோட. கிடா ஒண்ணு பொட்டை ஒண்ணு. கிடா குட்டி ஒரு பொட்டை குட்டி. ஆமா. இன்னைக்கு விலை நிலவரம்னு பார்த்தா எப்படி இருக்கு? இன்னைக்கு சந்தை நிலவரம் சந்தை நிலவரம் கொஞ்சம் இங்க அசதியா இருக்கு தம்பி. கொஞ்சம் கம்மியா இருக்கு. விலை கூட இருக்கு சொல்றாங்க, அசதியா இருக்கு. விலை கூட இருக்கு, விற்பனை கம்மியா இருக்கு. விற்பனை கம்மி. சரிங்க சரிங்க. அதாவது ஆடு எல்லாமே நல்ல ஒரு சூப்பரா குட்டியோட கொண்டு வந்திருக்கீங்க. எல்லாமே இன்னைக்கு குட்டிகளோட கொண்டு வந்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க மட்டுமா தான் இருக்கும். ஆனா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? குமராபுரம், விளாத்திரம் பக்கத்துல குமராபுரம். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. சூப்பர். வணக்கண்ணே, வணக்கண்ணே. ஆனா நம்ம பேருங்கண்ணே முனீஸ்வரன். சரிங்க, நம்ம வந்து இறக்காடி கொண்டு வந்துட்டு இருக்கோம். சந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா வாடிக்கையில ஒரு 2 வருஷத்துல இருந்து 3 வருஷமா கொண்டு வந்துட்டு ஆமா, இருக்கீங்க. ஆமா, ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பெர்பஸ்க்குலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணே, ஆட்டுக்கு தீவனம் போடுறதுக்கு பண்றோம். சரிங்க. ம். தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிற டம்ளர் போடுறேன். அந்த நம்மள அது ரெடி பண்ணி இருக்கீங்க. ஆமா, ஆமா. அது புதுசா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, புதுசா. ஆமா. சரிங்க, அதோட வரவேற்பு எப்படின்னு இருக்கு? அது வரவேற்பு நல்லா இப்ப மூவிங் ஆகுதுண்ணே. சரிங்க. அதான் விரும்புறா தண்ணி ஊத்துறதுக்கு. தண்ணி தீவனம் ஊத்துறது போடுறதுக்கு தான் வச்சுக்கிறோம், தண்ணி ஊத்துறதுக்கு அதை வச்சுக்கிறேன். நம்ம ஒண்ணு போல கொடுத்துறது. ஆமா. இது எங்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணே, மேட்டூர் எம்எஸ் எல்லாம் போட்டு விடுறேன். சரிங்க. பழனி, மருதமலை, பொள்ளாச்சி, ஈரோடு, சரிங்க. திண்டுக்கல். ஓகே. ஆமா. சூப்பரா அழகா பண்ணிட்டு இருக்கீங்க. பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்கலாமா? வாங்கிக்கோங்க. 97 91 58 23 78. சரிங்க சரிங்க. ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள்னு சொல்லி யாரும் வந்து கேட்கல, கொஞ்சம் ரேட் பார்த்து கொடுங்க. அப்படிதான் கொடுக்கணும் எல்லாத்தையும். ரொம்ப நன்றிங்க. சூப்பர். குட்டி கரும்பூர் குட்டி. கிடா குட்டியா பொட்டை குட்டியானே? பொட்டை குட்டி. சரிங்க. என்ன விலை சொன்னாங்க? நம்ம என்ன விலைக்கு வாங்கிருக்கு? 2500 சொன்னாங்க. 1500க்கு வாங்கியிருக்கு. 1000 ரூபாய் கம்மி பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு நிலவரம் எப்படின்னா கூடவா குறைவா? நிலவரம் அதிகம் தான். அதிகம் தான்.